உச்சநீதிமன்றத்தில் கதரும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியல. உச்சநீதிமன்ற நீதிபதியின் செயலால் தற்பொழுது ஆடி போய் நிற்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அவரு மட்டும் இல்லாமல் அவருடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இளங்கோ அவர்களும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஆடி போய் இருக்காரு. உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இவர்களால் பதில் சொல்ல முடியாமல் நீதிமன்றத்தில் திகைத்து நின்று அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இப்போ அவருடைய பதவியில் இல்லை. இப்போ இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ 30 நாட்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் அவகாசம் கொடுத்திருக்கு. அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய கைது மட்டும் ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த கைது 30 நாட்களுக்கு முடிஞ்ச பிறகு உடனடியாக கீழமை நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கலாம். அது வரைக்கும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி வேணால் வழக்கு போட்டு எப்படி வேணால் நீங்கள் நிரூபிச்சுக்கோங்க. அது ஒரு 30 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு கால அவகாசம். அந்த 30 நாட்கள் முடிந்துவிட்டால் உங்களுடைய இலாக்காக்கு இல்லாத அமைச்சர் பதவியும் முழுவதுமாக திமுகவினுடைய உடன்பிறப்புகளும் எல்லாமே உங்களுடைய முடிவுக்கு வரும் என தற்பொழுது உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கு போடப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கை உடனடியாக விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்கணும் என இவங்க தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரியான முறையில் விசாரணை நடத்தப்பட்டு தான் இந்த வழக்குக்கு நான் தீர்ப்பு கொடுப்பனே தவிர உடனடியாக கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் கேட்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தரமாக பதில் கொடுத்துட்டாரு அவருடைய திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை எவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ண வைக்கணும் இதை திட்டமிட்டு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் எப்படியாச்சும் பொன்முடி அவர்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வழக்கில் ஒரு முடிவு கட்டி அவர் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்து காட்ட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஒரு கடுமையான உழைப்போடு போராடி கொண்டிருக்காரு. கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா இல்லை அவருக்கு எதிராக தீர்ப்பு வருமா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் வேலூர் நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விடுதலை ஆனதற்கு காரணமே பொய்யான முறையில் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததன் காரணமாகவே தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விடுதலை செஞ்சதாக உயர்நீதிமன்றம் அதை நிரூபித்து அதனால தான் அவருடைய விடுதலையை ரத்து செஞ்சு இப்போ அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் அவ்வளவு ஈஸியாக தீர்ப்பு கிடைக்க போகிறதில்லை. கண்டிப்பாக நிறைய விசாரணைகள் இருக்க போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்யப்பட்ட ஒவ்வொரு குற்றத்தையுமே வெட்ட வெளிச்சத்திற்கு உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்போகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கு எடுத்து பண்ணது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த வழக்கை முடிக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எல்லா எவிடன்ஸுமே தரமாக பார்த்து தரமாக முடிவு பண்ணிட்டு தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றம் செஞ்சிருக்காரு. ஏன்னா அவருடைய வழக்கை உடனடியாக தள்ளுபடி செஞ்சு அவர் ஜாமீன் வழக்கையும் தள்ளுபடி செய்கிறான்ட்டு பக்கவாக சொல்ல போகிறாங்க. அதுதான் கூடிய விரைவில் நடக்கப்போது மக்களை. தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டமாக பதிலளித்துள்ள நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததை அடுத்து அவருடைய வழக்கறிஞர் பொன்முடியின் வழக்கறிஞர் எதுவுமே செய்ய முடியல அந்த உச்சநீதிமன்றத்தில். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.